ஐ, லில்லி, தே. இப்போ ஐ அப்படின்னா என்ன குறிக்கும், லில்லி அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கும், அது ஒருத்தர் தான் குறிக்கும், ஞாபகம் வச்சுங்க. தட் இஸ் சிங்குலர், ஒருத்தர் குறிக்கும். இங்க தே பாத்தீங்கன்னா இந்த தே என்ன, ப்ளூரல், அதாவது பன்மை, ஒருத்தருக்கு மேல குறிக்கும். தமிழ்ல அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கவனிங்க, am, is, are, was, were, will be. இப்ப இது ஒண்ணா சொல்ல பாருங்க அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் பக்கத்துல இந்த 5 இருக்குங்க தெரியுமா, இந்த 5க்கும் பக்கத்துல என்னென்ன வரலாம்னு சொன்னா நவுன் வரலாம். இந்த என் போட்டு தெரியுமா, நவுன் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், நவுன் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், அட்வர்ப் வரலாம், ப்ரிபோசிஷன் வரலாம், இன்ஃபினிட்டிவ் வரலாம். எப்படி, நவுன் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், அட்வர்ப் வரலாம், ப்ரிபோசிஷன் வரலாம், இன்ஃபினிட்டிவ் வரலாம். சரி, இப்போ உங்களுக்கு இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு என்னன்னு சொன்னா, ஆமுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது எப்படி டென்சஸ் பார்க்கும்பொழுது டென்சஸ்ல தான் முதல் முறையா இந்த ஆம் பாத்தீங்க. டென்சஸ்ல தான் முதல் முறையா ஆம் இதெல்லாம் உங்களுக்கு எழுதி போட்டேன். அங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் தேர்ட் ஃபார்ம் வரணும். அங்க என்ன பாத்தீங்க, டென்சஸ் இருக்கும் பொழுது இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் தேர்ட் ஃபார்ம் வரணும்னு பாத்தீங்க. சரி, அதே டென்சஸ்ல கடைசியா வித்தவுட் மெயின் வேர்ப் எடுத்தேன். அதாவது அதே டென்சஸ்ல கடைசியா வித்தவுட் மெயின் வேர்ப் அப்படின்னு ஒன்று எடுத்தேன். அதுல என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் நவுன் வரப்பட பாத்தீங்க. இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் நவுன் வரப்பட பாத்தீங்க. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு சொன்னா, இது வரைக்கும் நான் சொன்னது என்னன்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் தேர்ட் ஃபார்ம் வரலாம், அப்படி இல்ல நவுன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எந்த இடத்துல அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ். அதே ரீசெண்டா பாசிவ் வாய்ஸ் எடுத்தவங்களுக்கு. ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை, பாசிவ் வாய்ஸ்னா செயல்பாட்டு வினை, ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் தேர்ட் ஃபார்ம் வரும். அதே பாசிவ் வாய்ஸ் வரும்பொழுது இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் வேர்பனுடைய ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். வேர்பனுடைய ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பாடம் முடிச்சுட்டேன். அப்போ நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் தேர்ட் ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம், நவுன், இது 3வது நினைக்க கூடாது. இதெல்லாம் கூட வரும். என்ன வரலாம் அப்படின்னா பாருங்க, அட்ஜெக்டிவ் கூட வரலாம், அட்வர்ப் வரலாம், ப்ரிபோசிஷனும் வரலாம், இன்ஃபினிட்டிவும் வரலாம். இந்த 4த்துல எது வேணாலும் வரலாம். இப்போ இதெல்லாம் ஒரு தமிழ் மீனிங் எழுதி போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் தமிழ் மீனிங் லாஸ்ட் கிளாஸ்ல எழுதி போட்டிருக்கேன். என்ன இப்போ ஆம், இஸ், ஆர் 3க்கு மீனிங் என்னன்னு சொன்னா, இருக்கிறேன் அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம். எப்படி இருக்கிறேன், வாஸ், வேர், இருந்தேன், வில் பி அப்படின்னா இருப்பேன். சரி, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஈஸியா புரியும். படிங்க. இப்போ I am a pilot. I am a pilot. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு விமானியாக இருக்கிறேன். I am a pilot அப்படின்னா நான் ஒரு விமானியாக இருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு விமானி அப்படின்னு பிளைனா சொல்லலாம், தப்பு இல்லை. I am a pilot அப்படின்னா நான் ஒரு விமானியாக இருக்கிறேன் அல்லது நான் ஒரு விமானி. இதையே I am a, இது என்ன போட்டிருக்கேன், பைலட் அப்படின்னா என்ன, நவுன். பைலட்ன்ற வார்த்தை என்ன, நவுன். இந்த பைலட்டுக்கு பதிலா இங்க டீச்சர்னு போடலாம். அப்போ I am a டீச்சர்னா நான் ஒரு ஆசிரியர். இங்க I am a டாக்டர் அப்படின்னா நான் ஒரு மருத்துவர். I am a ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு மாணவன். I am a மேனேஜர் அப்படின்னு சொன்னா நான் ஒரு மேலாளர். I am an engineer அப்படின்னா நான் ஒரு பொறியாளர். அந்த மாதிரி இந்த நவுன் இருக்குல்ல, இதை நீங்க மாத்த என்ன ஆயிடுச்சு சொன்னா மீனிங் மாற்றே வரும். இத I am, இது இப்படி சொல்லலாம். இங்க பாருங்க, I am happy.
அப்புறம் இன்னொரு நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா இந்த ஆமுக்கு ஏ பைலட் வரும் இப்படி நினைச்சுக்காதீங்க. அப்படி கிடையாது. இந்த ஆமுக்கு பக்கத்துல நவுன் போடலாம், அட்ஜெக்டிவ் போடலாம், அட்வர்ப் போடலாம், ப்ரிபோசிஷன் போடலாம், இன்ஃபினிட்டிவ் போடலாம். இந்த ஆமுக்கு பக்கத்துல இந்த அஞ்சுத்துல எது வேணாலும் போடலாம். அதே போல எஸ்க்கு பக்கத்துல இந்த அஞ்சுத்துல எது வேணாலும் போடலாம். ஆறுக்கு பக்கத்துல இந்த அஞ்சுத்துல எது வேணாலும் போடலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க என்ன போட்டாலும் மீனிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் பைலட் சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு விமானி அப்படின்ற அர்த்தம் வருது. அதே இரண்டாவது பாத்தீங்கன்னா ஐ எம் ஹாப்பி. ரெண்டாவதுல ஐ எம் ஹாப்பி அப்படிங்கும் பொழுது அப்ப என்ன வரும்? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இங்க பைலட்ன்றது என்ன? நவுன். ஹாப்பின்றது என்ன? அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ன்றது ஒரே ஒரு வார்த்தையா இருக்கு. எவ்வளவு இருக்கு இல்லையா? அட்ஜெக்டிவ்ன்றது எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. அப்போ இங்க ஹாப்பின்ற வார்த்தைக்கு பதிலா டால் அப்படின்னா ஐ எம் டால் அப்படின்னு கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நான் உயரமாக இருக்கிறேன். ஐ எம் ஷார்ட் அப்படின்னா நான் குட்டையாக இருக்கிறேன் அல்லது குள்ளமாக இருக்கிறேன். ஐ எம் டயர்ட் அப்படின்னா நான் களைப்பாக இருக்கிறேன். ஐ எம் பிஸி அப்படின்னா இந்த இடத்துல இருந்த மட்டும் நீங்க மாத்திட்டே இருங்க. எந்த அட்ஜெக்டிவ் போடலாம். ஹாப்பி போடலாம், டால் போடலாம், ஸ்மால் போடலாம், வீக் போடலாம், ஸ்ட்ராங் போடலாம், ரிச், புவர், எது ஒன்று போட்டுக்கலாம். அப்போ ஐ எம் பிஸி அப்படின்னு சொன்னா நான் பிஸியாக இருக்கிறேன். ஐ எம் ஹாப்பி, ஓகே. ஐ எம் சேட் அப்படின்னு சொன்னா நான் வருத்தமாக இருக்கிறேன். நான் வருத்தமாக இருக்கிறேன். சொன்ன மாதிரி என்ன வேணும் போட்டுக்கலாம். இப்போ அதே ஆம்க்கு பக்கத்துல ஹியர் இதுக்கு போடலாம். அதே ஆம்க்கு பக்கத்துல ஹியர், தேர், எவ்ரிவேர், ஐ மீன் எவ்ரிவேர், சம்வேர், எனிவேர், நோவேர், எது வேணா போடலாம். பட் என்ன போட்டாலும் அது அட்வர்ப் இருக்கும். அப்போ ஐ எம் ஹியர் அப்படின்னா நான் இங்கே இருக்கிறேன். ஐ எம் ஹியர் அப்படின்னா நான் இங்கே இருக்கிறேன். இப்போ என்ன சார் இது போல நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு சொன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு வீட்டுல என்ன பண்றாங்க, ஒரு அம்மா ஒரு வீட்டுல ஒரு 4 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டுல 4 ரூம் இருக்கு. அந்த ரூம்ல அம்மா கிச்சன்ல இருக்காங்க. இந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆகுது. இந்த குழந்தைங்க என்ன கேட்கறாங்க, அந்த குழந்தை பேர் வந்து சுபான்னு வச்சுக்கல. சுபா வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. கிச்சன்ல இருந்துக்கிட்டு சுபா பேர் கூப்பிட்டு சுபா வேர் ஆர் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? சுபா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னு சொன்னா ஐ எம் ஹியர் இந்த ரீடிங் ரூம். அப்ப என்ன அர்த்தம்னா நான் இங்க ரீடிங் ரூம்ல இருக்கேன். அப்போ ஐ எம் ஹியர் அப்படின்னா நான் இங்கே இருக்கிறேன். ஐ எம் தேர் அப்படின்னு சொன்னா நான் அங்கே இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க என்ன போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் வரும். இப்போ இதையே ஐ எம் இன் கோவா. ஐ எம் இன் கோவா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கோவாவில் இருக்கிறேன். இப்போ கோவான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஊர். கோவான்றதுங்க ஒரு ஊர். அப்போ ஐ எம் இன் கோவா அப்படின்னு சொன்னா நான் கோவாவில் இருக்கிறேன். இந்த இன்னும் இருக்குல்ல, இந்த இன்னும் எடுத்துட்டு வேற கூட போடலாம். இந்த இன்னுன்றது எந்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரிபோசிஷன். இந்த இன்னுன்றதுல பாத்தீங்க ப்ரிபோசிஷன் ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல இன் பாத்தீங்க. அதுவும் நிறைய பாத்தீங்க. இன் மட்டும் பார்க்கல. இன், ஆஃப், ஆன், ஆர், மீன், ஃபார், பாத்தீங்க, அபவுட், அபோவ், அக்ராஸ், இந்த மாதிரி நிறைய பாத்தீங்க. ஸோ அதுல இருந்து நான் ஒரு வார்த்தை எடுத்து போட்டிருக்கேன். அப்போ ஐ எம் இன் கோவா அப்படின்னு சொன்னா நான் கோவாவில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் இன் த பஸ் அப்படின்னா நான் பஸ்ஸில் இருக்கிறேன். ஐ எம் இன் இந்தியா அப்படின்னா நான் இந்தியாவில் இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க என்னென்ன போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம். அதே ஐ எம் டு கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் டு கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் போக இருக்கிறேன். என்ன அர்த்தம்? நான் போக இருக்கிறேன். கவனிங்க, இந்த டூன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த டு கோ அப்படி இருக்குல்ல, இதை பத்தி நான் ஒன்றும் ஒரு கிளாஸ் எடுக்கல. நீங்க பக்கத்துல என்ன போட்டவங்களுக்கு முதல்ல சொன்னவங்களுக்கு படிக்கும்போது என்ன சொன்னது? டூருக்கு எம்சினேட்டிவ் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? எம்சினேட்டிவ் சொன்னேன். இந்த எம்சினேட்டிவ் பத்தி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உண்டு. எதுனா 10th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் பத்தி ஒரு கொஸ்டின் உண்டு. அது நீங்க பதில் என்ன 2 மார்க்
அந்த இன்சிடென்ட் வரைக்கும் நான் சொல்ல போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த டு கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மொத்தம் என்ன அர்த்தம்? டு கோ அப்படின்னா போக. டு கோனா என்ன அர்த்தம்? போக. இங்க டு ஈட் அப்படின்னா டு ஈட் அப்படி போட்டீங்கன்னா படிக்க. டு ரீட் அப்படின்னா டு ஈட் அப்படின்னா சாப்பிட. டு ரீட் அப்படின்னா படிக்க. டு ரைட் அப்படின்னா எழுத. டு ஸ்பீக் அப்படின்னா பேச. அது போல பக்கத்துல என்ன போடுறீங்களோ, இந்த என்ன வேர்ட் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற கூட அர்த்தம் மாறிட்டே வரும். இதை பத்தி இன்னும் நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும், இதை பத்தி இன்னும் நிறைய விளக்கம் தரணும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ்ன்ற பாடம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொன்னா டு கோ அப்படின்னா போக. ஆக்சுவலா கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். கோனா என்ன அர்த்தம்? போ அப்படின்னு அர்த்தம். அதே டு கோ அப்படின்னா போக அப்படின்னு ஆயிடும். அப்போ ஐ எம் டு கோ. எப்படி? ஐ எம் டு கோ அப்படின்னா நான் போக இருக்கிறேன். ஐ எம் டு கோ என்ன அர்த்தம்? நான் போக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆமுக்கு பக்கத்துங்க, ஆமுக்கு பக்கத்துல நவுன் போடலாம், அட்ஜெக்டிவ் போடலாம், அட்வர்ப் போடலாம், ப்ரிபோசிஷன் போடலாம், இன்ஃபினிட்டிவ் போடலாம். இப்போ அடுத்து இருக்குவாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இது ஐஎம் அப்படின்னா இப்ப எல்லாமே இந்த நிகழ்காலத்தை குறிக்குது. ஐஎம் ஏ பைலட்னா இப்ப நான் பைலட்டா இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போதைக்கு நான் பைலட்டா இருக்கேன். அப்ப என்ன சொன்னா நிகழ்காலத்தை குறிக்குது. அப்போ ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், பட் நேற்று நான் சந்தோஷமா இல்லை. அப்போ இதுவே என்ன சொன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அழகா சொன்னேன் ஆம், இஸ், ஆர் இது மூணுமே என்ன ப்ரெசன்ட். இதை மூணு எங்க போட்டாலும் நிகழ்காலத்தை தான் பிடிக்கும். அப்போ நீங்க ஆம்னா ப்ரெசன்ட். இப்ப இதே பாஸ்ட் வேணுமா, பாஸ்ட் டென்ஸ் வேணுமா, வாஸ் எடுத்துக்கலாம். பாஸ்ட் வேணும்னா வாஸ் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஐ வாஸ் எ பைலட். அப்ப என்ன அர்த்தம்? ஐ வாஸ் எ பைலட். அப்ப என்ன அர்த்தம்னா நான் விமானியாக இருந்தேன். நான் விமானியாக இருந்தேன் அப்படின்னு. அதே ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஐ வாஸ் ஹியர், நான் இங்கே இருந்தேன். ஐ வாஸ் ஹியர் அப்படின்னா நான் இங்கே இருந்தேன். ஐ வாஸ் இன் கோவா அப்படின்னா நான் கோவாவில் இருந்தேன். ஆமா, நீ போன மாசம் எங்க இருந்த அப்படின் போது ஐ வாஸ் இன் டெல்லி, நான் டெல்லியில் இருந்தேன். ஐ வாஸ் இன் பாம்பே அப்படின் போது நான் பாம்பேயில் இருந்தேன். இப்போ ஐ வாஸ் டு கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போக இருந்தேன். ஐ வாஸ் டு கோ, நான் போக இருந்தேன். அப்ப என்ன அர்த்தம்னா இது போல பேசுவோம். ஐ வாஸ் டு கோன்னு சொன்னா நான் போக இருந்தேன். எப்படி ஒண்ணா நேற்று அவங்க வீட்டுக்கு வரதா இருந்தேன் சொல்லுவாங்கல்ல, திடீர்னு ஒரு கெஸ்ட் பாத்தீங்கன்னா நேற்று அவங்க வீட்டுக்கு போனோம்னு நினைச்சீங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? நேற்று தான் உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன், இன்னைக்கு நீங்களே இங்க வந்துட்டீங்க. அப்போ ஐ வாஸ் டு go or I want to come or I want to visit your house yesterday but you are here today அப்படின்னு சொல்லுங்க. இப்போ I was சொல்லியாச்சு. ஸோ பாஸ்ட் டென்ஸ் கடைசி போச்சு. இப்போ ஃபியூச்சர்ல வரும்பொழுது I will be, ஃபியூச்சர்ல வரும்பொழுது I will be a pilot. I will be a pilot அப்படின்னா நான் ஒரு விமானியாக இருப்பேன். I will be a pilot அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு விமானியாக இருப்பேன். அதே I will be happy, I will be happy அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். I will be happy. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? you will be happy கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? you will be happy. இப்ப நீ நல்லா படிச்சனா எதிர்காலத்துல நீ சந்தோஷமா இருப்ப சொல்லுவாங்க இல்ல, நல்லா படிச்சா எதிர்காலத்துல நீ தான் சந்தோஷமா இருப்ப அப்படின் போது you will be happy, நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். அதே இங்க பாருங்க, I will be here by 10:30 அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன சொல்றது? சண்டை என்ன சொல்றீங்க? ஒரு இடத்துக்கு வர சொல்றீங்க. சண்டை ஒரு இடத்துக்கு வர சொல்றீங்க. அவன் என்ன சொல்றான்? டோன்ட் வரி. அவன் என்ன சொல்றான்? டோன்ட் வரி, I will be here by 10:30. கவலைப்படாத,
நான் இங்க 10:30க்குலாம் வந்துடுவேன், அல்லது 10:30க்குலாம் இங்க இருப்பேன். ஐ வில் பி ஹியர், நான் இங்க இருப்பேன். அப்போ ஐ வில் பி இன் கோவா, அப்ப என்ன அர்த்தம்? ஐ வில் பி இன் கோவா. இப்ப பாருங்க, இப்ப நான் இங்க இருக்கேன், இப்ப நான் மெட்ராஸ்ல இருக்கேன். அடுத்த மாசம் நான் பெங்களூர்ல இருப்பேன். சொல்லும்போது ஐ வில் பி இன் பெங்களூர் நெக்ஸ்ட் மந்த். இப்ப நான் மெட்ராஸ்ல இருக்கேன், அதாவது இப்ப இந்த மாசம் மெட்ராஸ்ல இருக்கேன், அடுத்த மாசம் நான் பெங்களூர்ல இருப்பேன். அடுத்தது ஐ வில் பி டு கோ. இந்த மாதிரி நிறைய பேர் பேச மாட்டாங்கப்பா, தயவு செஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஐ வில் பி டு கோ அப்படின்னு சொல்லாதீங்க. நான் போக இருப்பேன் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதனால ப்ளீஸ் அவாய்ட் திஸ். இது வேணாம். ஐ வில் பி டு கோன்னு சொல்லாதீங்க. ஐ எம் டு கோ சொல்லுங்க, தப்பே கிடையாது. எப்படி? ஐ எம் டு கோ சொல்லுங்க, தப்பு கிடையாது, நான் போக இருக்கிறேன்னு அர்த்தம். அதே ஐ வாண்ட் டு கோன்னு சொல்லுங்க, நான் போக இருந்தேன் அப்படின்னு சொல்லுங்க, அதுவும் தப்பு இல்லை. பட் ஐ வில் பி டு கோன்னு சொல்லாதீங்க, மீனிங் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தட். இப்போ இந்த ஐ எடுத்துட்டு இதை என்ன முடிச்சிருக்க உங்களுக்கு அப்படின்னா, இந்த ஐ எடுத்துட்டு ஐ எம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அர்ஜுன் படிச்சுக்காங்க. ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது பாஸ்ட் டென்ஸ்ல ஐ பக்கத்தில் வாஸ் போட்டு இந்த அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்காங்க. அடுத்தது அதே ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்காலத்துல இந்த ஐ வில் பி போட்டு அதையும் படிச்சுக்காங்க. இப்போ நீங்க அடுத்து பார்க்க போறது இந்த லில்லி. அடுத்து நீங்க பார்க்க போறது லில்லி. இதே லில்லின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அதாவது இந்த தாமரை பூ இருக்குல்ல, தாமரைக்கு என்ன சொல்வீங்க இங்கிலீஷ்ல? லோட்டஸ். தாமரைக்கு என்ன சொல்வீங்க இங்கிலீஷ்ல? லோட்டஸ். லோட்டஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? லோட்டஸ் என்னது? தேசிய பூ, அதாவது what is the national flower of India அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோட்டஸ்னா என்ன? தாமரை. அதே இந்த அல்லின்னு ஒரு பூ இருக்குல்ல, இந்த அல்லி பூன்னு சொல்ல தெரியுமா? இந்த அல்லி பூவை தான் லில்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லில்லி அப்படின்னா என்னன்னா அது அல்லி பூவை குறிக்குது. இந்த இடத்துல லில்லி எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுடைய பெயரை குறிக்கிறது. இந்த இடத்துல லில்லி எதை குறிக்குது? ஒரு பெண்ணுடைய பெயரை குறிக்கிறது. சரி, இப்போ இதை வச்சு படிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் படிச்சு காமிச்சல உங்களுக்கு. இப்போ ஐ யூஸ் பண்ணி ஐ ஆம் வச்சு படிச்சு காமிச்சேன், ஐ வாஸ் வச்சு படிச்சு காமிச்சேன், ஐ வில் பி வச்சு படிச்சு காமிச்சேன். இப்போ என்னன்னு சொன்னா இந்த லில்லி யூஸ் பண்ணி எப்படி அப்படி அது பாருங்க. சிங்குலர். என்னது? சிங்குலர். லில்லி அப்படிங்கும் போது சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஆம்ன்றது ஐக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆம்ன்றது ஐக்கு பக்கத்துல மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் வராதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ லில்லி வாங்க. லில்லிங்கும் போது பிரசன்ட் டென்ஸ்ல லில்லி ஏர்ஸ் எ பைலட். எப்படி வரும்? லில்லி ஏர்ஸ் எ பைலட். அப்போ லில்லி ஒரு பைலட். லில்லி ஏர்ஸ் ஹாப்பி. அப்போ லில்லி மகிழ்ச்சியாக இருக்கிறார். இங்க இது எல்லாத்துக்கும் மீனிங் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு மறந்துடாதீங்க. ஆம் இஸ் ஆர் மூணுத்துக்கும் இருக்கிறேன்ற மீனிங் கிடைக்கும். வாஸ் வேர் ரெண்டுத்துக்கும் இருந்தேன்ற மீனிங் கிடைக்கும். வில்பிக்கு இருப்பேன் அப்படின்ற மீனிங் கிடைக்கும். பாருங்க, லில்லி இஸ் ஹாப்பி. லில்லி மகிழ்ச்சியாக இருக்கிறார். லில்லி இஸ் ஹியர். லில்லி எங்கே இருக்கிறார்? லில்லி இஸ் இன் கோவா அப்படிங்கும் போது லில்லி கோவாவில் இருக்கிறார். லில்லி இஸ் டு கோ அப்படின்னா லில்லி போக இருக்கிறார். லில்லி போக இருக்கிறார் அல்லது போக போறா அப்படின்னு அர்த்தம். இப்ப இதே பாசத்துல வரும்பொழுது லில்லி வாஸ் எ பைலட். லில்லி ஒரு பைலட்டாக இருந்தார். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் கற்பனையில எழுதியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இல்ல, நான் கற்பனையில எழுதியிருக்கேன். இது நம்ம லில்லி வாஸ் பாத்தீங்களா? ஓகே, இங்க பாருங்க. லில்லி வாஸ் எ பைலட் சொன்ன இப்போ உங்களுக்கு லில்லி விமானியாக இருந்தார். லில்லி வாஸ் ஹாப்பி. லில்லி மகிழ்ச்சியாக இருந்தார். லில்லி வாஸ் ஹியர். லில்லி இங்கே இருந்தார். லில்லி வாஸ் இன் கோவா. லில்லி கோவாவில் இருந்தார். லில்லி வாஸ் டு கோ அப்படின்னா லில்லி போக இருந்தார். லில்லி போக இருந்தார். இதே ஃபியூச்சர்ல வரும்பொழுது லில்லி வில் பி எ பைலட்.
Lily will be a pilot. அப்ப என்ன அர்த்தம்? Lily விமானியாக இருப்பார். அதே Lily will be happy அப்படின்னும் போது Lily மகிழ்ச்சியாக இருப்பாள். Lily will be here. Lily இங்கே இருப்பாள். Lily will be in Goa. Lily கோவாவில் இருப்பாள். நீங்க சொல்லிருக்காங்க Lily will be to go வராதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது எல்லாமே சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்னேன். இது எல்லாமே என்னன்னா இது கற்பனையில எழுதிருக்கேன். இந்த உதாரணங்கள் எல்லாமே என்ன கற்பனையில எழுதிருக்கேன். இது நீங்க நடைமுறை வாழ்க்கையில் பேசும்பொழுது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். நடைமுறையில நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்போ தற்போதைய சீஃப் மினிஸ்டர் யார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னா தற்போதைய சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு யாருன்னு சொல்லும்போது பிரசன்டென்ஸ் கேட்க அப்ப நீங்க என்ன சொல்லணும்? மிஸ் ஜெயலலிதா பிரசன்டென்ஸ்ல என்ன ஈஸ்வர். ஏன்னா இப்ப சிஎம் இருக்காங்க. So Miss Jayalalitha is the Chief Minister of Tamil Nadu. Miss Jayalalitha is the Chief Minister of Tamil Nadu. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறார். இது என்ன நிகழ்காலம் இப்ப இருக்காங்க. இன்னும் ஆட்சிக்கு போல. இதே மிஸ்டர் கருணாநிதி was the Chief Minister of Tamil Nadu. கருணாநிதிக்கு வாஸ் தான் போட்டாங்க. மிஸ்டர் கருணாநிதிக்கு என்ன போடணும்? வாஸ் தான் போடணும். ஏன்னா இப்போ அவர் முதல்வரா ஒரு காலத்துல இருந்தார். இப்போ அவர் முதல்வரா இல்ல ஒரு காலத்துல இருந்தார் பாசன். அப்போ வாஸ் தான் போடணும். அப்போ மிஸ்டர் கருணாநிதி வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப என்ன சொன்னா கருணாநிதி முதல்வராக இருந்தார். சரி, பிரசன்டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் பார்த்தாச்சு, ஃபியூச்சர் இருக்கும். ஃபியூச்சர்ல மிஸ்டர் ரஜினிகாந்த் கைதலாதீங்க. மிஸ்டர் ரஜினிகாந்த் will be the next chief minister of Tamil Nadu. அப்ப என்ன அர்த்தம்? மிஸ்டர் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக இருப்பார். இப்போ ஒரு அதாவது இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லைவா இருக்குன்னு சொன்னா அதாவது உயிருள்ளதா இருக்கு. அதாவது சொன்னா பிராக்டிகல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை பேசும்போது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு அமைக்கிறதுக்கு. இப்போ இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பேசலாம். இப்ப கடைசி எதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்தது என்ன சொன்னா ஐ சிங்குலர் தான், லில்லி இதுவும் சிங்குலர் தான் ஒருத்தர். அடுத்தது டே இருக்கு இல்லையா, இந்த டே வச்சு பார்க்கலாம். இந்த டேன்றது என்ன? ப்ளூரல். இந்த டே என்ன? ப்ளூரல். டேனா மீனிங் என்ன? அவர்கள். டேக்கு மீனிங் என்ன? அவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ ப்ளூரல் அப்படிங்கும் போது என்ன? they are, where, will. இது ப்ளூரல். they are, நல்லா கவனிங்க, they are a pilot வராது. they are a pilot வராது. அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு எஸ் போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம்? இந்த ஏ எடுக்கணும். இந்த ஏ எடுத்துட்டு பக்கத்துல எஸ் போட்டீங்கன்னா பொருள் கிடைச்சிடும். they are pilots. they are pilots. அவர்கள் விமானிகளாக இருக்கிறார்கள். they are pilots. இங்க வரும்பொழுது they are happy. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதே they are here. அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். they are in Goa. அவர்கள் கோவாவில் இருக்கிறார்கள். they are to go அப்படின்னா அவர்கள் போக இருக்கிறார்கள். they are to go னா அவர்கள் போக இருக்கிறார்கள் அப்படின்னா மீனிங் கிடைக்கும். இதே பாசிட்டிவ்ல வரும்பொழுது they were pilots. அவர்கள் விமானிகளாக இருந்தார்கள். they were happy. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். they were here. அவர்கள் இங்கே இருந்தார்கள். they were in Goa. அவர்கள் கோவாவில் இருந்தார்கள். they were to go. அவர்கள் போக இருந்தார்கள். சரிங்களா? இந்த ஃபியூச்சர்ல வரும்பொழுது they will be pilots. they will be pilots. அவர்கள் விமானிகளாக இருப்பார்கள். they will be happy. அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். they will be here. அவர்கள் இங்கே இருப்பார்கள். they will be in Goa. அவர்கள் கோவாவில் இருப்பார்கள். they will be to go வராதுன்னு சொன்னாங்க.
ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது என்னன்னு சொன்னா இந்த am is or was where will be இது எல்லாம் இதுக்கு பக்கத்துல எப்படி வருது மறந்துடாதீங்க. இந்த amக்கு பக்கத்துல இந்த 5 வரும், s-க்கு பக்கத்துல இந்த 5 வரும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த am is or 3 present tense, was were 2 past tense, will be future tense. இந்த ஐன்றது amக்கு மட்டும்தான் வரும். இதை வச்சு எப்படி படிக்கணும்னா கவனிச்சு உங்களுக்கு கவனிச்சுங்க. these are very important. இங்க டே இருக்கு இல்லையா, இந்த டேன்றதுக்கு பேர் கூட கொடுக்கலாம். பாருங்க லில்லி இருக்குல்ல, லில்லி இருக்கிறத என்ன பண்ணலாம், லில்லி இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், வேற பேர் பண்ணலாம், ராஜான்னு போட்டுக்கலாம், ராஜான்னு போட்டுக்கலாம். இந்த ராஜான்ற பேர் எடுத்துட்டு அது கரெக்டா மீனிங் வரும். ராஜான்ற பேர் எடுத்துட்டு ஷீ போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஷீ போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இது வேணா போட்டோம், ஆனா சிங்குலரா இருக்கும். என்ன வேணா போடலாம், பட் சிங்குலரா இருக்கும். இங்க டே இருக்குல்ல, டேன்ற வார்த்தை எடுத்து நீங்க மாத்திக்கலாம். டேன்ற வார்த்தை 2 பேர் போடலாம், கோபு அண்ட் ராமு, சுரேஷ் அண்ட் குமார் போடலாம். இதுல மீனா, மீனா அண்ட் பானு இது வேணா போட்டுக்கலாம், பட் ப்ளூரலா இருக்கும். த டீச்சர், த ஸ்டூடெண்ட், த பாய், த கேர்ள்ஸ் இது வேணா போட்டுக்கலாம், ப்ளூரலா இருக்கும். இந்த டேபிள் இது ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டா அந்த டேபிள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதாவது இது ஒவ்வொருத்துக்கும் பக்கத்துலயும் இந்த 7 இருக்கு, 5 6 இருக்குல்ல, இந்த 6 ஒவ்வொருத்துக்கும் பக்கத்துலயும் நவுன் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், அட்வர்ப் வரலாம், ப்ரிபோசிஷன் வரலாம், இன்ஃபினிட்டிவ் வரலாம், பிளஸ் தேர்ட் ஃபார்ம் வரலாம். எங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல, அண்ட் ஃபிஃப்த் ஃபார்ம் வரலாம் எங்க பாசிவ் வாய்ஸ்ல. ஸோ இதுக்கு மேல இதை பத்தி எக்ஸ்பிளைன் ஒண்ணு இல்லை. இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன், நான் உங்களுக்கு இந்த பி அண்ட் இட்ஸ் ஃபார்ம் சொல்லிருக்கேன். இப்ப பிஏ பத்தி இந்த பிஏ பத்தி கொஞ்சம் கிளாஸ் பண்றேன். இப்போ அடுத்து பார்க்க போறது டூ பத்தி பார்க்க போறீங்க. டிஓ டூ இருக்கு இல்லையா, அந்த டூ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன், அதையும் கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ அடுத்த ஆக்சிலரி வெர்ப் என்னன்னா டூ. அடுத்த ஆக்சிலரி வெர்ப் என்ன, டூ. இப்போ டூ அண்ட் இட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு எழுதிருக்கேன். டூ அண்ட் இட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு எழுதிருக்கேன். இதுல இந்த டூன்ற வார்த்தையை நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. டூன்ற வார்த்தையை ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. எங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா டென்சஸ் நடத்தும்பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தீங்க, ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்த்தீங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்ல அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல டூ டஸ் இது ரெண்டும் பார்த்தீங்க. இங்க பாருங்க, டூ டஸ் எழுதிருக்கேன், டிட் எழுதிருக்கேன், டூ டஸ் டிட் மூணுமே இருக்கு. ஸோ இந்த டூன்ற வார்த்தையை ஆக்சிலரி வெர்பா எப்படி ஆக்சிலரி வெர்பாவும் எடுத்துக்கலாம். டூவை ஆக்சிலரி வெர்பாவும் எடுத்துக்கலாம், மெயின் வெர்பாவும் எடுத்துக்கலாம். ஆக்சிலரி வெர்பாவும் எடுத்துக்கலாம், மெயின் வெர்பாவும் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், மெயின் வெர்ப் அப்படின்னா 5 ஃபார்ம்ஸ். மெயின் வெர்ப் அப்படின்னா 5 ஃபார்ம்ஸ் உண்டு. அதே 5 ஃபார்ம்ஸ்க்கு குறைவாகும், 5 ஃபார்ம்ஸ்க்கு குறைவாகும் அல்லது 5 ஃபார்ம்ஸ் விட அதிகமாகவும் இருந்தா அது மெயின் வெர்பா இருக்க முடியாது, ஆக்சிலரி வெர்ப் தான். மெயின் வெர்பா இருக்க முடியாது, ஆக்சிலரி வெர்ப் தான். இப்போ இந்த டூன்ற வார்த்தை ஆக்சிலரி வெர்பா யூஸ் ஆகும் பொழுது, டூன்ற வார்த்தை ஆக்சிலரி வெர்பா யூஸ் ஆகும் பொழுது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, டூன்ற வார்த்தை ஆக்சிலரி வெர்பா வரும்போது மீனிங் என்னன்னு கேட்டா மீனிங் கிடையாது. மீனிங் என்னன்னு கேட்டா மீனிங் கிடையாது. அப்போ மீனிங் தெரியாம எதுக்காக வருது, மீனிங் இல்லாம ஏன் வருது அப்படின்னு சொன்னா என்ன டென்ஷன் தெரிஞ்சுக்க வருது. எப்படி என்ன டென்ஷன் தெரிஞ்சுக்க உதவுது. டூ டஸ் டிட் 3 எழுதிருக்கேன். இந்த 3க்கும் மீனிங் கிடையாது. இப்போ சொல்றேன், இந்த 3க்கும் மீனிங் கிடையாது. அப்போ இந்த டூ டஸ் இது ரெண்டும் எங்க வரும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். டூ டஸ் ரெண்டுமே எங்க வரும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். இந்த டிட் எங்க வரும் அப்படின்னா எங்க யூஸ் பண்ற டிட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். டூ டஸ் ரெண்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். மீனிங் கிடையாது. பாருங்க, இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே பார்த்துட்டா. டு யூ கோ, டு யூ கோ அப்படின்னா நோ ஐ டு நாட் கோ. இப்போ நம்ம சொல்றது அப்படின்னா டு யூ கோ, எஸ் ஐ கோ, நோ ஐ டு நாட் கோ சொல்லுவோம். இப்போ இந்த டூக்கும் என்னன்னா அர்த்தம் கிடையாது. இந்த டூக்கும் என்ன அர்த்தம்
கிடையாது. இந்த டூக்கும் அர்த்தம் கிடையாது, மீனிங் கிடையாது. சரி, இதை இங்க பாருங்க. டஸ் நளினி கம், டஸ் நளினி கம் அப்படின்னா நளினி வருகிறாளா? பதில சொல்லலாம், எஸ் நளினி கம், நோ நளினி டஸ் நாட் கம் அப்படின்னு. இங்க நோ நளினி டஸ் நாட் கம் அப்படின்னா இல்லை, நளினி வருவதில்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு டஸ்ஸுக்கும் மீனிங் கிடையாது. இந்த ரெண்டு டஸ்ஸுக்கும் மீனிங் கிடையாது. இங்க டூக்கும் மீனிங் கிடையாது, அதே போல டஸ்ஸுக்கும் மீனிங் கிடையாது. இப்போ டூ எழுதிருக்கேன், டஸ் எழுதிருக்கேன், இப்ப டிட் எழுதுறேன், அதையும் பாருங்க. இப்ப டிட் எழுதுன்னு வச்சுங்களேன். Did you take இப்போ did you take அப்படின்னா yes I took, no I did not take. என்ன வரும்? yes I took, no I did not take அப்படின்னு. இப்போ இந்த டிட்டுக்கு என்னன்னா இந்த டிட்டுக்கும் மீனிங் கிடையாது. ஸோ டூ டஸ் டிட் இது மூணுத்துக்கும் இது போல யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸ்ல மீனிங் கிடையாது. அதாவது ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணும்போது மீனிங் கிடையாது. இப்போ as an auxiliary verb நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுல இவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்போ அடுத்து நான் எழுத போறது மெயின் வெர்ப், அதை கவனிங்க. இது போதும். இப்போ இது கவனிங்க. ஓகே, இங்க என்ன இருக்கு? as a main verb. என்ன இருக்கு? as a main verb. அதாவது இந்த டூன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதே இந்த டூன்ற வார்த்தையை மெயின் வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். மெயின் வெர்பா யூஸ் பண்ணும்போது 5 ஃபார்ம்ஸ் உண்டுன்னு சொன்னேன். பாருங்க, do, does, doing, did, done. 5 ஃபார்ம்ஸ் இருக்கா? do, does, doing, did, done. இப்போ do அப்படின்னா என்ன அர்த்தம்னா செய்யுன்னு அர்த்தம். do என்ன அர்த்தம்? செய் அப்படின்னு அர்த்தம். இப்போ do you do homework daily? பயந்துடாதீங்க, ஏன்னா ரெண்டு டூ வருது நினைச்சுக்காதீங்க. இப்போ இந்த டூ இருக்கு இல்லையா, இது என்னன்னா ஆக்சிலரி வெர்ப். இந்த டூ என்ன? ஆக்சிலரி வெர்ப், மீனிங் கிடையாது. ஆனா இந்த டூ என்னன்னா மெயின் வெர்ப். ஒரே சென்டென்ஸ்ல ஆக்சிலரி வெர்பும் மெயின் வெர்பும் பக்கத்துல வரலாம், தப்பு இல்லை. நீங்க பாருங்க, இந்த டூ ஆக்சிலரி வெர்ப், மீனிங் கிடையாது. ஆனா இந்த டூக்கு மீனிங் உண்டு. என்னன்னா செய். do you do homework daily அப்படின்னா நீ வீட்டு பாடம் தினமும் செய்கிறாயா அர்த்தம். என்ன அர்த்தம் இருக்கு? நீ வீட்டு பாடம் தினமும் செய்கிறாயா அப்படின்ற அர்த்தம். இதுக்கு பதில்ல yes I do homework daily, yes I do homework daily அப்படின்னு சொன்னா ஆம் நான் தினமும் வீட்டு பாடம் செய்கிறேன். என்ன அர்த்தம் இருக்கு? ஆம் நான் தினமும் வீட்டு பாடம் செய்கிறேன். yes I do homework daily. இந்த ரெண்டு அர்த்தம் பாடம். do வந்து நீங்க உண்டு, நான் தினமும் வீட்டு பாடம் செய்கிறேன். அதே இங்க பாத்தீங்கன்னா no I do not do homework daily. எனக்கு no I do not do homework daily. அப்ப என்ன அர்த்தம்? இல்லை, நான் வீட்டு பாடம் தினமும் செய்வதில்லை. பாருங்க, இந்த டூ தான். இந்த டூக்கு மீனிங் கிடையாது, இந்த டூக்கு மீனிங் கிடையாது. ஏன்னா இது ஆக்சிலரி வெர்ப். ஆனா இந்த டூக்கு மீனிங் உண்டு. என்ன? செய். அப்போ நோ ஐ டு நாட் டூ ஹோம்ஒர்க் டெய்லி சொன்னா இல்லை, நான் வீட்டு பாடம் தினமும் செய்வதில்லை அப்படின்ற மீனிங் வரும். மறக்காதீங்க, இந்த டூக்கு மீனிங் கிடையாது. சரியா? இப்போ டூ பாத்தீங்க. இப்போ அடுத்து டஸ் அதையும் கவனிங்க. டஸ் அப்படின்னு சொல்லும்போது
என்ன கவனிங்க, இதுல என்ன பாருங்க, does he do homework daily? does he do homework daily? அப்ப என்ன அர்த்தம்? அவன் அவன் தினமும் வீட்டு பாடம் செய்கிறானா? நீங்க பாருங்க, முதல்ல என்ன போட்டிருந்தேன்? யூ போட்டிருந்தேன். முதல்ல யூ போட்டிருந்தேன், அதனால டூ இருந்தது. இப்போ சிங்குலர், எந்த பாக்ஸ் ஹி எந்த பாக்ஸ் வந்திருக்கு? சிங்குலர் பாக்ஸ் வந்திருக்கு, அதனால 3 டஸ் போட்டிருக்கேன். does he do homework daily சொன்னா அவன் தினமும் வீட்டு பாடம் செய்கிறானா, அவன் தினமும் வீட்டு பாடம் செய்கிறானா அப்படின்ற அர்த்தம். இப்போ இந்த டஸ்க்கு மீனிங் உண்டா அப்படின்னா இந்த டஸ்க்கு மீனிங் கிடையாது. ஏன்னா இது ஆக்சிலரி வெர்ப், இது ஆக்சிலரி வெர்ப், மீனிங் கிடையாது. ஆனா இந்த டூக்கு மீனிங் உண்டு, செய். இப்ப அதே பாருங்க, yes he does homework daily. yes he does homework daily சொன்னா ஆம் அவன் தினமும் வீட்டு பாடம் செய்கிறான். ஆம் அவன் தினமும் வீட்டு பாடம் செய்கிறான் அப்படிங்கிறதும் இந்த டஸ்க்கு மீனிங் உண்டு. ஆனா இங்க நோ சொல்லும் போது நோ, he does not do homework daily சொன்னா இல்லை அவன் வீட்டு பாடம் தினமும் செய்வதில்லை சொல்லுவான். இந்த டஸ்க்கு மீனிங் உண்டா? ஸோ திருப்பி சொல்றேன், ஆக்சிலரி வெர்பா வரும்போது மீனிங் கிடையாது, மெயின் வெர்பா வரும்போது மீனிங் உண்டு. ஆக்சிலரி வெர்பா வந்தா இதுக்கு எத்தனை ஃபார்ம்ஸ் தான்? 3 தான். do, does, did 3 ஃபார்ம் தான். அதே மெயின் வெர்பா வரும்போது 5 ஃபார்ம்ஸ் உண்டு. do, does, doing, did, done. இப்போ இதே did யூஸ் பண்ணி பாருங்க, எப்படி did யூஸ் பண்ணி பாருங்க. did he do homework daily? did he do homework daily? அப்ப என்ன அர்த்தம்? அவன் தினமும் வீட்டு பாடம் செய். பாருங்க இங்க தினமும் டெய்லி வராது, ஏன்னா பாசம் இல்லையா, வராது. இதே கேள்விப்படி. அப்போ did he do homework அப்படின்னு சொன்னா அவன் வீட்டு பாடம் செய்தானா, பாசம். அவன் வீட்டு பாடம் செய்தானா அப்படின்னும் போது yes he did homework, ஆம் அவன் வீட்டு பாடம் செய்தான். நீங்க செய்தான், இங்க no he did not do homework அப்படின் போது இல்லை அவன் வீட்டு பாடம் செய்யவில்லை, இல்லை அவன் வீட்டு பாடம் செய்யவில்லை அப்படின்ற மீனிங் கிடைக்கும். இப்போ இந்த டிட்டுக்கு மீனிங் உண்டா? நல்லா கவனிங்க, இந்த டிட்டுக்கு மீனிங் கிடையாது. ஏன்? ஆக்சிலரி வெர்ப், மீனிங் கிடையாது. இந்த டிட்டுக்கு மீனிங் உண்டு, ஏன்னா இது மெயின் வெர்ப், மீனிங் உண்டு. பட் இந்த டிட்டுக்கு மீனிங் கிடையாது, ஏன்னா ஆக்சிலரி வெர்ப். கன்ஃபியூஸ் பண்ண வச்சுக்காதீங்க. என்ன திடீர்னு இப்ப நான் இது சொல்ல வச்சிருக்கேன், இதை நான் சொல்லிக்கிறேன்னா யாராவது இங்கிலீஷ் பேசும்போது ஐ டிட் மை ஹோம் ஒர்க் அப்படி இல்லைன்னா ஐ டிட் மை எக்ஸாம் வெல் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா அது திட்டு பூச போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா நான் என்னுடைய தேர்வை நன்றாக எழுதினேன் அப்படின்ட்டு அர்த்தம் கிடைக்கும். பாருங்க, என்ன எழுதிருக்கேன்? இப்போ டூ எழுதி காமிச்சிருக்கேன், டஸ்ஸோ டிட், இது மூணுக்கும் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் ஆகுது, அதாவது மெயின் வெர்பா எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத எழுதி காமிச்சிருக்கோம். இப்போ இன்னும் டூயிங் டன் இருக்கு இல்லையா, டூயிங் இருக்கு, டன் இருக்கு, இதே எழுதுறேன், அதையும் கவனிங்க. இதை கவனிங்க. இப்போ டூயிங் எழுதிருக்கேன், எப்படி டூயிங் எழுதிருக்கேன், டன் எழுதிருக்கேன். இப்போ வாட் ஆர் யூ டூயிங், இது எல்லாரும் கேள்விப்படுறது கேள்விப்பட்டீங்களா? வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், செய்து கொண்டு அப்படின்றாங்க. வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? I have done a good thing. I have done a good thing. அப்ப என்ன சொன்னா நான் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறேன், நான் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறேன், செய்திருக்கிறேன். done. இங்க பாருங்க, வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். இங்க வாட் ஹேஸ்
ஓகே ஐ மீன் ஐ ஹேவ் டன் எ குட் திங், நான் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் எது போகும்போது டூ சொன்னா உங்களுக்கு எப்படி வரும், டூனா செய். அதே டஸ் பார்த்தீங்க, டஸ் எப்படி யூஸ் பண்ண பார்த்தீங்க, டிட் பார்த்தீங்க. இப்போ டூயிங், டன். ஸோ 5 ஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டுன்னா 5 ஃபார்ம்ஸையும் கொண்டு வந்துருக்கலாம். சரி, இப்போ பாருங்க, இதே இந்த டூ இருக்குல்ல, இந்த டூவை கட்டளை கூட பயன்படுத்தலாம். கட்டளை, இது செய் அதை செய், சொல்லுங்கல்ல, இதை செய் அதை செய். பாருங்க, do this, do this. அப்ப என்ன அர்த்தம், இதை செய். do that, அதை செய், இதை செய் அதை செய். அதே don't அப்படின்னா செய்யாத அர்த்தம். don't செய்யாத. don't talk, பேசாத. don't talk, பேசாத. don't touch, don't touch, தொடாத. அப்போ don't அப்படின்னா என்ன, செய்யாத. do அப்படின்னா செய். don't-னா செய்யாத, don't-னா செய்யாத. do அப்படின்னா என்ன, செய் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த முறை வேற சொல்லலாம் பாருங்களேன். do what I say, do what I say. do what I say என்ன அர்த்தம், நான் சொல்றத செய், நான் சொல்றத செய் அப்படின்னு. இதெல்லாம் கேள்விப்படுறீங்க, do what I say, நான் சொல்றத செய், வேறவே செய்யாத. அப்போ டூனா செய், டூனா செய். do this, இதை செய். do that, அதை செய். don't talk, don't talk, இது வந்து செய்யாதுன்னு அர்த்தம். do-னா செய், don't-னா செய்யாத. don't talk, don't touch, don't smile, சிரிக்காது. don't smile, சிரிக்காத. don't run, ஓடாத. don't run, ஓடாத. don't play, விளையாடாத. don't shout, கத்தாத. don't shout, கத்தாத. don't cry, don't cry, அழாத. இதெல்லாம் வரும். ஸோ பார்த்தீங்க, இதுல I do what I இப்போ இதை கவனிங்க, என்ன இருக்கு, I do what I say, I do what I say, I say what I do. ஞாபகம் இருக்கா? என்ன கெஸ்ட் முடிக்க உங்களால என்னன்ட்டு, என்னன்னா என்ன இது, நான் சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்வேன். நான் சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்வேன். அதான் I do what I say, I say what I do. ஸோ நான் வச்சுங்க, டூனா செய்யணும் அர்த்தம், டோன்ட்னா செய்யாது. இது போல் நிறைய வரும், நிறைய வரும். இங்கிலீஷ் பேசும்போது அடிக்கடி தேவைப்படும், அடிக்கடி தேவைப்படும். டோன்ட் பை த டிக்கெட், பஸ்ல ஏறுறீங்க, ஃப்ரெண்டு சொல்றான் டோன்ட் பை த டிக்கெட், டிக்கெட் வாங்காத, டிக்கெட்டை வாங்காத. டோன்ட் ஸ்டாப், இப்போ திடீர்னு யாரோ பார்த்தீங்கன்னா சிக்னல் விழுது, ரெட் சிக்னல் விழுது, அப்போ என்ன சொல்லுவான் பையன் ஃப்ரெண்டு, டோன்ட் ஸ்டாப். ஸோ நிறுத்தாதப்போ அப்படின்னு. அவன் டோன்ட்னா வந்து செய்யாதுன்னு அர்த்தம், டூனா செய் அப்படின்னு. இப்போ ஓகே, இந்த டூ இருக்கு இல்லையா, இந்த டூ பற்றி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அதை சொல்கிறேன். ஓகே, இதை பார்த்துங்க. இது சந்தேகத்தோட நினைக்கிறவங்களுக்கு என்ன டூ பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அதை இப்போ கடைசியாக இந்த டூவுடைய யூசேஜ் பாருங்கள். இதோட கடைசி யூஸ், ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன பார்த்தீங்க, ஆக்சிலரி வெர்ப்.
ஆக்சிலரி வேர்ப் பார்த்தீங்க do you know English அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க. அதாவது மீனிங் இல்லைன்னு ஃபஸ்ட்டு எழுதி போட்டேன். ஒரு ஆக்சிலரி வேர்பா எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எழுதி போட்டேன். அதுக்கு அடுத்தது மெயின் வேர்பா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு அதையும் எழுதி போட்டேன். இப்போ பாருங்க, கடைசியாக யூஸ் என்னன்னா டு மேக் ரெக்வஸ்ட். டு மேக் ரெக்வஸ்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் பணிவாக கேட்கும் பொழுது, ஏதாவது ஒன்று நீங்கள் பணிவாக கேட்கும் பொழுது இந்த டூங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நீங்க பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு கல்யாணம், முதல் கல்யாணம், பத்திரிக்கை எடுத்து போறீங்க, எடுத்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்லாம் வைக்கிறீங்க இல்லையா, வைக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறீங்க, கொடுத்து டூ கம். அப்ப என்ன தெரியுமா, அவசியம் வரணும் அப்படின்னு அர்த்தம். இல்ல சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க, அவங்க கிட்ட வச்சுட்டு என்ன சொல்லுவீங்க, டூ கம், அவசியம் நீங்க வரணும். அவசியம் அப்படின்னு அர்த்தம். டூ கம், அவசியம் வரணும் அப்படின்னு. இப்போ அதே அடுத்து சொல்றீங்களா, நான் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கேன், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, நான் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு சில பேர் கிளாஸ்ல கவனிக்கல. அப்ப என்ன சொல்றேன், டூ லிசன் டு மீ அப்படின்னு அர்த்தம். அவசியம் நீங்க என்ன கவனிக்கணும், அல்லது அவசியம் நான் சொல்லித்தரத கவனிக்கணும். டூ. கடைசியா இந்த இது பாத்தீங்கன்னா டூ ஜாயின் வித் அஸ். இப்போ இது பண்ணி நீங்க கேள்விப்படலாம் எங்கன்னா, இப்போ டிவியில சில ப்ரோக்ராம்ஸ் ஆகும், அதாவது குவிஸ் ப்ரோக்ராம் தெரியும் உங்களுக்கு. குவிஸ் ப்ரோக்ராம் அதாவது வினாடி வினா நிகழ்ச்சி. இந்த குவிஸ் ப்ரோக்ராம்ல நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குவிஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் முடியுது, குவிஸ் ப்ரோக்ராம் எல்லாரும் பாக்குறாங்க, ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு அந்த ஆடியன்ஸை பார்த்து அந்த குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணவர் என்ன சொல்லுவாரு, டூ ஜாயின் வித் அஸ் நெக்ஸ்ட் வீக் பை திஸ் டைம் அப்படின்னு. அதாவது அவசியம் அடுத்த குவிஸ் ப்ரோக்ராம்ல நீங்க எல்லாம் எங்க கூட கலந்துக்கணும். அதாவது ஆடியன்ஸை பார்த்து சொல்றாரு. நம்ம டிவி பார்க்கறோம் இல்லையா, டிவி பார்க்குற ஆடியன்ஸை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, அவசியம் நீங்க அடுத்த வாரம் இதே நேரம் எங்க கூட கலந்துக்கணும். டூ ஜாயின் வித் அஸ் நெக்ஸ்ட் வீக் பை திஸ் டைம். அப்போ இந்த ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல இதற்கு என்னென்ன பார்த்தோம் சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் இந்த கிளாஸ்ல ஆரம்பிச்சோம். எப்படி ஆக்சிலரி வேர்ப்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்தீங்க. அடுத்தது ஆம், இஸ், ஆர், வாட், வேர், வில் பி, இதெல்லாம் எப்படி இதுக்கு பக்கத்துல என்னென்ன வரலாம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். நவுன் வரலாம், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், இன்ஃபினிட்டிவ் வரலாம். ஆக்டிவ் வாய்ஸா இருந்தா தேர்ட் ஃபார்ம் வரலாம், பாசிவ் வாய்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரலாம். அப்படி அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம்னா இந்த டூ அண்ட் இட்ஸ் ஃபார்ம், இந்த டூனுடைய ஃபார்ம் எல்லாம் பார்த்தோம். இந்த டூன்ற வார்த்தை ஆக்சிலரி வேர்பா வரலாம், மெயின் வேர்பா வரலாம், இப்போ இது போல ரெக்வஸ்டாகவும் வரலாம். ஸோ இந்த கிளாஸ்ல இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது நடத்துறதுக்கு இல்லை. நாளை கிளாஸ்ல இன்னும் சில வார்த்தைகள் இன்னும் பண்றாங்க, நிறைய இருக்கிற வச்சுக்காதீங்க. இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு. அதை முடிச்ச பிறகு கேன், மே, ஷால், வில், வுட், ஷுட், குட், மஸ்ட், மைட், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத சொல்ல போறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஸோ நாளை கிளாஸ்ல தவறாம எல்லாரும் கலந்துருங்க. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறேன். See you tomorrow. Thank you very much. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல இந்த ஹேவ் பத்தி பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல ஹேவ் யூஸ் பண்றத பத்தி பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு, ஹேவ் அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ். என்ன இருக்கு, ஹேவ் அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கு. நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தீங்க, பி அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ், அடுத்தது டூ அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ். இன்னைக்கு பார்க்க போறது ஹேவ் அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ், இன்னும் சிலதும் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, as an auxiliary verb.
அதாவது இந்த ஹேவ்ன்ற வார்த்தை ஆக்சிலரி வெர்பா எப்படி வருது? ஆக்சிலரி வெர்பா வரும்பொழுது இதுக்கு மீனிங் கிடையாது. பாருங்க, ஹேவ், ஹேஸ், ஹேட் மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னு சொன்னா என்ன டென்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வருது. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னு சொன்னா என்ன டென்ஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வருதோ. இப்போ ஹேவ், ஹேஸ், ஹேட் இதுல எதுவும் இல்லைன்னு சொன்னா என்ன டென்ஷனே நமக்கு தெரியாது. நீங்க பாருங்க, I have seen you. I have seen you. அப்ப என்ன சொன்னா நான் உன்னை பார்த்திருக்கிறேன். I have seen you அப்படின்னா நான் உன்னை பார்த்திருக்கிறேன். இந்த ஹேவுக்கு மீனிங் கிடையாது. ஏன்னா இது ஆக்சிலரி வெர்ப். இந்த ஹேவுக்கு மீனிங் கிடையாது. ஏன்னா இது ஆக்சிலரி வெர்ப். I have seen you. நான் உன்னை பார்த்திருக்கிறேன். இங்க நசீர் has taken it. நசீர் has taken it. அதாவது நசீர் அதை எடுத்திருக்கிறார். நசீர் அதை எடுத்திருக்கிறார். நசீர் has taken it. இந்த ஹேஸுக்கு மீனிங் உண்டானா மீனிங் கிடையாது. ஏன்னா ஆக்சிலரி வெர்ப். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா we had gone there. இதை பார்த்தீங்கன்னா we had gone there. அப்ப என்ன சொன்னா நாங்கள் அங்கே போயிருந்தோம். நாங்கள் அங்கே போயிருந்தோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹேடுக்கு மீனிங் உண்டானா கிடையாது. இந்த ஹேடுக்கு மீனிங் உண்டானா கிடையாது. பாருங்க, had, had, had மூணு எழுதுங்க. இது முழுவதுக்குமே என்ன மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னா என்ன டென்ஷன் தெரிஞ்சுக்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ் இங்க இல்ல, ஹேவ் இல்லைன்னா இது என்ன டென்ஷனே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதே போல ஹேஸ் இல்லைனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஹேட் இல்லைனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஹேவ், ஹேஸ், ஹேட் இது மூணுமே உங்களுக்கு எப்ப எடுத்திருக்கேன் ஞாபகம் இருக்கா? இது மூணுமே எப்ப எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் டென்ஸ். அதாவது டென்சஸ் என்ற பாடம் இருக்கும் போது எப்படி டென்சஸ் அப்படின்ற பாடம் இருக்கும் பொழுது அதுல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேவ், ஹேஸ் பாத்தீங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேவ், ஹேஸ் பாத்தீங்க. அதே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல கடைசியா இந்த ஹேட் பாத்தீங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேட் பாத்தீங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இந்த ஹேவ், ஹேஸ் ரெண்டுமே பாத்தீங்க. நான் அங்கேயே சொன்னேன் இதுக்கெல்லாம் மீனிங் இல்லைன்னு சொல்லிட்டு, இங்கேயோ இப்பவும் சொல்றேன் இதுக்கெல்லாம் மீனிங் இல்லை. ஸோ ஓகே, இதுல கொஸ்டின்ஸ் வேணுமா? இப்போ இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறதா ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் கேட்கனா என்ன ரொம்ப சிம்பிள். ஹேவ், ஹேஸ், ஹேட் இது மூணுத்தையும் முன்னால கொண்டு வந்தா கேள்வி. இதை மூணுத்தையும் முன்னால கொண்டு வந்தா கேள்வி. அப்படியே விட்டீங்கன்னா பதில். ஓகே சரி. இப்போ அடுத்து இப்ப நீங்க பார்த்தது என்னன்னா ஆக்சிலரி வெர்பா இந்த ஹேவ், ஹேஸ், ஹேட் யூஸ் பண்றது எப்படின்னு பாத்தீங்க. இப்போ இந்த ஹேவுக்கு ஆக்சிலரி வெர்பா வரும்பொழுது ஹேவுக்கு மூணு தான், மூணு ஃபார்ம் தான். ஆக்சிலரி வெர்பா வரும்போது இதுக்கு மூணு ஃபார்ம் தான். என்னன்னா ஹேவ், ஹேஸ், ஹேட் மூணு தான். இதே இது மெயின் வெர்பா வரும்போது வழக்கமா ஒரு 5 ஃபார்ம் தான். இதுக்கு உண்டு. அதையும் எழுதி போற பாருங்க. இப்ப அடுத்து வந்து அதான் எழுதி போற. இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா முன்னாடி அர்த்தம் தான் இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி அர்த்தம் தான். இதுல வேற சொல்றதுக்கு இல்லை. அடுத்து நம்ம மெயின் வெர்பா எப்படி எழுதுங்க எழுதணும் பாருங்க. இப்போ இது கவனிங்க. இங்க என்ன இருக்கு? as the main verb. ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு மெயின் வெர்ப் அப்படின்னாலே 5 ஃபார்ம் இருக்கும். மெயின் வெர்ப் அப்படின்னாலே 5 ஃபார்ம் இருக்கும். கவனிங்க. have, has, having, had, had. எப்படி? have, has, having, had, had 5 ஃபார்ம். இப்போ இந்த ஹேவுக்கு இப்ப மீனிங் உண்டு. இந்த ஹேவுன்ற வார்த்தை மெயின் வெர்பா வரும்பொழுது மீனிங் உண்டு. ஆக்சிலரி வெர்பா வரும்போது மீனிங் இல்லை. நானும் ஒத்துக்கிறேன், நீங்களும் ஒத்துக்கிறோம். இப்போ இதுக்கு மீனிங் உண்டு. கவனிங்க. ஹேவுக்கு சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் உண்டு. சாப்பிடுறது அர்த்தம் உண்டு. ரெண்டாவது குடி அப்படின்னு அர்த்தம் உண்டு. குடி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. வைத்திரு அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஹேவுக்கு சாப்பிடுன்னு அர்த்தம் உண்டு, குடின்னு அர்த்தம் உண்டு, வைத்திரு அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். என்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் மாறும். இடத்துக்கு ஏற்ற கூட அர்த்தம் மாறும். இப்போ உங்க பக்கத்துல நான் தோசை வச்சுட்டு தோசைய உங்க பக்கத்துல வச்சுட்டு அதை காமிச்சு தோசையை காமிச்சு ஹேவ் இட் அப்படின்னா என்ன அர்த்தம்?
have it அப்படின்னா அர்த்தம் இதை சாப்பிடுன்னு அர்த்தம். அப்ப தோசைக்கு பக்கத்து தோசை இருக்கும்போது நான் சொல்றேன் have it அப்படின்னா அர்த்தம் இதை சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். இதே உங்களுக்கு லெமன் ஜூஸ் பக்கத்துல வச்சு have it அப்படின்னா என்ன அர்த்தம் இதை குடி, அல்லது காஃபியை பக்கத்துல வச்சுட்டு have it அப்படின்னா என்ன அர்த்தம் இதை குடி அப்படின்னு அர்த்தம். இங்க வைத்திரு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. எப்படி வைத்திருன்னு அர்த்தம் உண்டு. இப்ப பாருங்க, நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன், வைத்திருன்னா என்ன வச்சிருக்கேன். I have a chalk. நான் ஒரு சாக் வைத்திருக்கிறேன். I have a kerchief. நான் ஒரு kerchief வைத்திருக்கிறேன். I have a shirt. நான் ஒரு சட்டை வைத்திருக்கிறேன். I have a belt. நான் ஒரு belt வைத்திருக்கிறேன். I have a board. நான் ஒரு போர்டு வைத்திருக்கிறேன். I have a watch. நான் ஒரு வாட்ச் வைத்திருக்கிறேன். அதான் சொல்லிட்டே போலாம். I have a car. நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன். இப்போ I have a shirt அப்படின்னா நான் ஒரு சட்டை வைத்திருக்கிறேன், அல்லது என்னிடம் ஒரு சட்டை உள்ளது, அல்லது நான் ஒரு சட்டை வைத்திருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். I have 2 children. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். I have 2 children அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்றது. சரி, இப்போ have என்ன சாப்பிடுன்னு எடுத்துக்கலாம், குடின்னு எடுத்துக்கலாம், வைத்திருடும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க எடுத்துக்கிறப்ப நீங்களே புரிஞ்சுங்க. இப்ப நான் எழுதி போறேன், அப்படியே பாருங்க. இதுல have அப்படின்னு சொல்லும் பொழுது I have a car அப்படின்னா என்ன அர்த்தம், என்னிடம் ஒரு கார் உள்ளது. I have a car அர்த்தம் என்னிடம் ஒரு கார் உள்ளது, அல்லது நான் ஒரு காரை வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ Mary has a ball. பாருங்க, இங்க have போட்டிருக்கேன், இங்க has போட்டிருக்கேன். So Mary has a ball அப்படின்னா மேரி ஒரு பந்தை வைத்திருக்கிறாள், அல்லது மேரி ஒரு பந்து வைத்திருக்கிறாள். has அப்படின்னா வைத்திருக்கிறாள். இப்போ have some coffee அப்படின்னு சொன்னா have some coffee அப்படின்னா கொஞ்சம் காஃபி குடிங்க, have some coffee சொல்லலாம். இதே I had 2 apples. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் 2 ஆப்பிள்களை சாப்பிட்டேன். I had 2 apples அப்படின்னா நான் 2 ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டேன். So have இருக்கேன், has இருக்கேன், அதை have had இன்னும் பாருங்க. அப்படியே I had 2 apples. He is having my pen. He is having my pen அப்படின்னா அவன் என்னுடைய பேனாவை வைத்துக் கொண்டிருக்கிறான். He is having my pen அப்படின்னா அவன் என்னுடைய பேனாவை வைத்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய பேனாவை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு. இப்போ இது இன்னும் சில, இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடுன்ற அர்த்தத்தில் எழுதினோம். இதை சாப்பிடு அப்படின்ற அர்த்தத்துல எழுதியிருக்கேன். I had 2 apples. அப்ப என்ன அர்த்தம், சாப்பிட்டேன், அல்லது சாப்பிடு கூட கொண்டு வரலாம். have சொன்ன கஷ்டம் தெரியுமா, have it அப்படின்னா என்ன அர்த்தம், இதை சாப்பிடு, have it
இது சாப்பிடு அல்லது இதை குடி அப்படின்னா. இப்போ ஒரு கேள்விக்கு கவனிங்க. Do you have a bat? Do you have a bat? அப்படின்னா நீ bat வைத்திருக்கிறாயா? Do you have a bat? அப்படின்னா நீ bat வைத்திருக்கிறாயா? இதுக்கு பதில் என்ன சொல்றீங்க? Yes, I have a bat. Yes, I have a bat. இதே no சொல்லும்போது என்ன சொல்றீங்க? No, I do not have a bat. No, I do not have a bat. அப்ப என்ன அர்த்தம்? இல்ல என்கிட்ட பேட் இல்ல. No, I do not have a bat. இதே இங்க டஸ்ட் போடலாமா? பாத்தீங்கன்னா does she have a bat? அவளிடம் ஒரு பேட் இருக்கிறதா? அவளிடம் ஒரு பேட் இருக்கிறதா அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம்னா yes, she has a bat. Yes, she has a bat. அவளிடம் ஒரு பேட் இருக்கிறதா? ஆம், அவளிடம் ஒரு பேட் இருக்கிறது. இதே நோ சொல்லும் பொழுது no, she does not. No, என்ன வரும்? No, she does not have a bat. No, she does not have a bat. இல்லை, அவளிடம் ஒரு bat இல்லை. No, she does not have a bat. இதை பாசத்துல கேட்கும் பொழுது did she have a car? Did she have a car? அவள் ஒரு கார் வைத்திருந்தாளா? Did she have a car அப்படின்னா அவள் ஒரு கார் வைத்திருந்தாளா? அதுக்கு பதில்ல yes. She had a car. Yes, she had a car அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்? ஆம், அவள் ஒரு கார் வைத்திருந்தாள். ஆம், அவள் ஒரு கார் வைத்திருந்தாள். இல்லை, அவள் ஒரு கார் வைத்திருக்கவில்லை சொல்லும் போது no, she did not. என்ன வரும்? No, she did not have a car. No, she did not have a car. இல்லை, அவள் ஒரு கார் வைத்திருக்கவில்லை. பாருங்க, first பாருங்க, do you have a car? Do you have a bat? Yes, I have a bat. No, I do not have a bat. அதாவது உன்னிடம் ஒரு பேட் இருக்கிறதா? ஆம், என்னிடம் ஒரு பேட் இருக்கிறது. இல்லை, என்னிடம் ஒரு பேட் இல்லை. அல்லது நான் ஒரு பேட் வைத்திருக்கவில்லை. அதே டஸ் வரும்பொழுது does she have a bat? Yes, she has a bat. No, she does not have a bat. இங்க வரும்பொழுது did she have a car? அவள் ஒரு கார் வைத்திருந்தாளா? Yes, she had a car. அவள் ஒரு கார் வைத்திருந்தாள். No, she did not have a car. இல்லை, அவள் ஒரு கார் வைத்திருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப இதே பாத்தீங்கன்னா I have had some tea. I have had some tea. I have had some tea. அப்ப என்ன அர்த்தம்? நான் கொஞ்சம் டீ குடித்திருக்கிறேன். I have had some tea அப்படின்னா நான் கொஞ்சம் டீ குடித்திருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். இந்த had என்னது? verb first form. இந்த had என்ன? verb first form. இந்த have என்னன்னா auxiliary verb. இந்த have என்ன? auxiliary verb. மீனிங் கிடையாது. இந்த had என்ன?
மெயின் verb first form. I have had some tea. நான் கொஞ்சம் டீ குடிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் டீ குடிச்சிருக்கேன். இப்போ இதே இங்க had போட்டா என்ன வரும்? I had some tea. எப்படி? I had some tea அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் டீ குடிச்சிருந்தேன். நான் கொஞ்சம் டீ குடிச்சிருந்தேன் அப்படின்ற அர்த்தம் வரும். I had some tea அப்படின்ற. நீங்க பாருங்க, ரெண்டு ஹேட் வந்திருக்கா? ரெண்டு ஹேட் இருக்குல்ல, இது போல வரலாம். ரெண்டு ஹேட் இருக்குல்ல, பயந்துடாதீங்க என்னடா அது ரெண்டு ஹேட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு என்ன இது போல வரலாம். நீங்க அநேகமா இது போல பார்த்துருக்க முடியாது. இனிமேல் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் வரலாம். ரெண்டு ஹேட் வரலாம் பக்கத்துல பக்கத்துல. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா என்கிட்டே சொல்லிருக்காங்க சில ஸ்டூடெண்ட், சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார், என்ன பிரிண்டிங் மிஸ்டேக்னுவாங்க. என்னப்பா பிரிண்டிங் மிஸ்டேக்னா பாருங்க ரெண்டு ஹேடு பக்கத்துல பக்கத்துல வந்துருச்சு, பிரிண்டிங் மிஸ்டேக். இது பிரிண்டிங் மிஸ்டேக் கிடையாது. கிராமட்டிக்கலி இது கரெக்ட், இது கரெக்ட் தான். சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலி இது மெயின் ஃபார்ம். அப்போ ஐ had some tea னா நான் கொஞ்சம் டீ குடித்திருந்தேன். ஸோ இந்த ஹேவுக்கு என்னென்ன மீனிங்? ஹேவுக்கு என்னென்ன மீனிங்னா சாப்பிடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, குடின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பைக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பசேத்தனா உங்களுக்கு இப்போ எங்கெங்க போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் வரும். இங்க டீ இருக்கு, அப்ப என்ன அர்த்தம்? குடி. டீ என்ன பண்ண குடிக்க முடியும். இதே இந்த டீக்கு பதிலா இட்லி இருந்தா அப்ப என்ன முடியும்? சாப்பிடதான் முடியும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இங்க டீ இருக்கிறதுனால குடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, இங்க டீ இருக்கிறதுனால குடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அதே இங்க இட்லி இருந்தா சாப்பிட்டு இருந்தேன்னு வரும். இட்லி இருந்தா சாப்பிட்டு இருந்தேன்னு வரும், சாப்பிட்டு இருந்தேன். இதே கார் இருந்தா அந்த கார் அப்படி இருந்தா வைத்து இருந்தேன் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு மேல இந்த ஹேர்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியாது. என்ன இதோட இந்த ஹேவை முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு இருக்கு. ஒன்னு ஆக்சிலரி வெர்ப். இந்த ஹேவ்ன்றத ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்ணலாம். ஹேவ்ன்றத ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்ணலாம், மெயின் வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஆக்சிலரி வெர்பா வரும்பொழுது யூஸ் பண்ணும்போது 3 ஃபார்ம்ஸ்: ஹேஸ், ஹேஸ், ஹேட். இது மூணுத்துக்கும் மீனிங் கிடையாது. இந்த மூணுமே நான் உங்களுக்கு டென்சஸ்ல எடுத்தேன். அதே மெயின் வெர்பா கொண்டு வரும்பொழுது 5 ஃபார்ம்ஸ் ஆயிடும். இப்ப மீனிங் வந்து இருக்கு. இப்ப இதுக்கு மீனிங் உண்டு, 3 மீனிங் இருக்கு. சாப்பிடு, குடி, வைத்திரு. 5 ஃபார்ம்ஸ் உண்டு. என்னென்ன? ஹேட், ஹேட், ஹேவிங், had, had. 5 ஃபார்ம்ஸ் பாருங்க. அந்த ஃபார்ம் இங்க எழுதிருக்கு. 5 ஃபார்ம்ஸ் இங்க எழுதிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பி பாத்தீங்க. பி அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ் பாத்தீங்க. ஆக்சுவலி வெர்ப் ஆரம்பிச்சு போய் சொல்லலாம். இருக்கும் ஆக்சுவலி வெர்ப் இந்த பாடம் ஆரம்பிச்ச பிறகு பி அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ், அதாவது என்ன அர்த்தம்? பியும் அதனுடைய வடிவங்களும் அப்படின்ற தலைப்பு. அடுத்தது டூ அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ். இந்த டூ அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ் பார்த்த பிறகு என்ன பாத்தீங்க? இந்த டூன்ற வார்த்தையை ஆக்சுவலி வெர்பா எப்படி யூஸ் பண்றது, மெயின் வெர்பா எப்படி யூஸ் பண்றது. அதே இங்க ஹேவ் வரும்பொழுது ஹேவ் அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ். இப்போ இந்த ஹேவ்ன்ற வார்த்தையை எப்படி யூஸ் பண்றது? அப்போ வந்து மெயின் வெர்பா யூஸ் பண்ணலாம், ஆக்சுவலி வெர்பா யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்க்க போறது சொல்றேன் பாருங்க. அதாவது இது ஞாபகம் இருக்கா? கேன் எப்படி யூஸ் பண்றது, குட் எப்படி யூஸ் பண்றது, மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், இது மஸ்ட், இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதோட இந்த டாபிக்கை முடிக்கிறேன். இப்போ இந்த இன்னும் சில ஆக்சுவலி வெர்ப்லயே வந்து இன்னும் சிலது இருக்கு. என்னென்னா டூ, பி, ஹேவ், இது 3 இல்லாம இன்னும் சிலது இருக்கு. கவனிங்க. ஷால், ஷால், வில், இது ரெண்டும் ஃபர்ஸ்டே பார்த்துட்டீங்க. என்ன இங்க பாருங்க. ஷாலுக்கு பாசன்ஸ் என்ன? ஷாலுக்கு பாசன் ஷுட், வில்லுக்கு பாசன் வுட், கேனுக்கு பாசன் குட், மேக்கு பாசன் மைட். அடுத்தது மஸ்ட். இதுக்கெல்லாம் பாசன்ஸ் கிடையாது. மஸ்ட், நீட், ஹேவ் டு, யூஸ் டு, இதெல்லாம் அப்படிதான். இதுக்கெல்லாம் பாசன்ஸ் கிடையாது. ஷாலுக்கு ஷுட் பாசன், வில்லுக்கு வுட் பாசன், கேனுக்கு குட் பாசன், மேக்கு மைட் பாசன். இதுல இது எல்லாமே உங்களுக்கு தேவை.
எல்லாமே உங்களுக்கு தேவை, எல்லாமே தேவை. என்ன இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷால் வில் ஃபர்ஸ்டே பார்த்தீங்க. ஷால் வில் ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஷால் வில் ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா எதிர்காலத்துக்கு பயன்படுத்துவோம். அதாவது எதிர்காலத்துல நடக்க போற நிகழ்ச்சியை முன்கூட்டியே சொல்லும் பொழுது ஷால் யூஸ் பண்ணி அல்லது வில் யூஸ் பண்ணி சொல்லலான்றத டென்சஸ்லயே பார்த்தீங்க. டென்சஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க. அதாவது ஷால் வில், ஷால் பி, வில் பி, ஷல் ஹேவ், வில் ஹேவ், ஷல் ஹேவ் பீன், வில் ஹேவ் பீன் அப்படின்னு பார்த்தீங்க. சரி, இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டேன். எப்படி ஃபர்ஸ்ட் ஷால் எடுத்துக்கிட்டேன், அதனுடைய யூசஸ் என்ன, அதனுடைய யூசஸ் என்ன, என்ன ஏது ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்கும். அடுத்தது ஷுட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஷுட் எடுத்துக்கிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுவோம், இதை எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்கேருந்து யூஸ் பண்ணுவோம் அதை பற்றி சொல்லலாம். அதே போல வில், அடுத்து வுட், கேன், குட், மே, மை, இது போல ஒவ்வொன்றுக்கும் என்ன இது என்ன ஏதுன்னு பார்த்து எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துக்கும் தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷால். ஷால் பார்க்கலாம் நாளைக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே ஷால் யூஸ் பண்ணலாம். எப்படி ஷாலுடைய யூசஸ் என்ன, இந்த ஷாலுன்ற வார்த்தையுடைய பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ it is mainly used in future tense. அதாவது ஷால்ன்ற வார்த்தை ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். both singular and plural. சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். but preference is given இல்லையா, preference is given only to I and we. அதாவது இந்த ஷால்ன்ற வார்த்தை சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இது இந்த ஷால்ன்ற வார்த்தையை ஐக்கும் பிக்கும் பக்கத்துல யூஸ் பண்ணுங்க. இருந்தாலும் எல்லாரும் யூஸ் பண்றது எப்படின்னு சொன்னா ஐக்கும் பிக்கும் பக்கத்துல தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, ஐக்கும் பிக்கும் பக்கத்துல தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. மற்ற இடங்கள்ல ஷால் வருது ரொம்ப ரேர். ஐக்கும் பிக்கும் பக்கத்துல மட்டும் ஷால் யூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது I shall pass, I shall pass. அப்ப என்ன அர்த்தம், நான் தேர்ச்சி பெறுவேன். I shall pass, நான் தேர்ச்சி பெறுவேன் அப்படின்னு இங்க we shall இங்க we shall go அப்படின்னா நாம் போகலாம். we shall go நாம் போகலாம் அல்லது நாம் போவோம். I shall pass, பாருங்க ஐக்கு பக்கத்துல ஷால் போட்டிருக்கேன். we shall go நாம் போகலாம். இங்க பாருங்க வீக்கு பக்கத்துல ஷால் போட்டிருக்கேன். இப்போ கொஸ்டின் வேணும்னு சொன்னா ஷாலை முன்னாடி கொண்டு வரலாம். கொஸ்டின் வேணும்னு சொன்னா ஷாலை முன்னாடி கொண்டு வந்தா கொஸ்டின் கழிச்சோம். shall I pass, எப்படி shall I pass? Yes, I shall pass. No, I shall not pass. இங்க வரும்போது ஷாலை முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா shall we go, நாம் போகலாமா? Yes, we shall go. நாம் போகலாம். No, we shall not go. That's all. So shall, will ரெண்டுமே ஐக்கும் பிக்கும் பக்கத்துல வரப்போல பார்த்துக்கிங்க. வேற எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. வரும், பட் யாருமே அது கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது should, அதாவது யூசஸ் ஆஃப் should. ரைட், இப்போ இந்த யூசஸ் ஆஃப் should, அதாவது இந்த should இருக்கு இல்லையா, இதை எப்படி யூஸ் பண்றது, எங்க யூஸ் பண்றது, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷுட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வேண்டும். ஷுட்டுக்கு மீனிங் என்ன, வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஷுட்னா என்ன, வேண்டும். ஷுட்டுக்கு மீனிங் என்ன, வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆனா எல்லா இடங்கள்லயும் ஷுட்டுக்கு வேண்டும் அப்படின்ற அர்த்தம் வராது. எல்லா இடங்களையும் ஷுட்டுக்கு வேண்டும் அப்படின்ற அர்த்தம் வராது. சில இடங்கள்ல பிளைனா வரும், சில இடங்கள்ல மீனிங்கே இல்லாம வரும்.
சில இடங்கள்ல மீனிங் இல்லாம வரும். இது பாருங்க, இந்த ஷுட்ங்கிற வார்த்தையே முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன பார்க்கலாம். எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல யூஸ் பண்ணலாம். தெரியும் நினைக்கிறவங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று, இன்டைரக்ட் ஸ்பீச் அயர்கூற்று. நீங்க பாருங்க, அசார் இன்டைரக்ட், அசார் said I shall go. இப்போ இந்த இன்வெர்டட் கமாக்குள்ள தெரியுமா, I shall go இன்வெர்டட் கமால தெரியுமா, அது என்ன அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச். என்னது டைரக்ட் ஸ்பீச். அதான் இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது அசார் told that, தெரியல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஷால் ஷுட் ஆகும், வில் வுட் ஆகும், கேன் குட் ஆகும், மே மைட் ஆகும். இப்போ பாருங்க, அசார் told that he should go. இங்க ஷுட்டுக்கு மீனிங் கிடையாது, அதாவது ஷுட்டுக்கு வேண்டும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது, ஷுட்டுக்கு வேண்டும்ன்ற அர்த்தம் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா பாலு said I shall pass. இப்போ இதை இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது பாலு told that he should pass. இங்கேயும் பாருங்க ஷால் ஷுட் இருக்கு. ஷால் ஷுட் ஆகும், என்ன ஒன்று இன்டைரக்ட்ல ஆகும், அது இல்லாமல் இன்னும் சில இடங்கள்லயும் ஆகும். இப்போ அடுத்த யூஸஸ்லாம் பார்க்கலாம். அதே இன்னும் சில யூஸஸும் எழுதியிருக்கேன். இப்போ ஷுட் அப்படின்னா வேண்டும், பக்கத்துல ஷுட் அப்படின்னா வேண்டும், ஷுட் நாட் அப்படின்னா கூடாது, ஷுட்னா வேண்டும், ஷுட் நாட் அப்படின்னா கூடாது. பாருங்க, ஃபார் கம்பல்ஷன் அப்படின்னு இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வற்புறுத்தி சொல்றது, அல்லது ஸ்ட்ராங்கா சொல்றது. நீங்க பாருங்க, இதுல இந்த ஷுட் இருக்குல்ல, இந்த ஷுட்ன்ற வார்த்தையை பிரசன்ட் டென்ஸ்ல போடலாம், பிரசன்ட் டென்ஸ்க்கும் ஷுட் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணலாம். கவனிங்க, I should go fast. அப்ப என்ன அர்த்தம்? I should go fast, நான் வேகமாக போக வேண்டும். I should go fast, நான் வேகமாக போக வேண்டும். இங்கே you should understand me, நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஷுட்டுக்கு மீனிங் என்ன? வேண்டும் வரும். I should go fast, நான் வேகமாக போக வேண்டும். அடுத்து you should understand me, நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும். You should understand me. அடுத்து பாத்தீங்கன்னா you should not பக்கத்துல வந்தாலே கூடாது அப்படின்னு அர்த்தம் வரும். You should not cry, நீ அழக்கூடாது. You should not cry அப்படின்னா என்ன? நீ அழக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்ப இதை we must not fight, we should not fight, அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் we should not fight, நாம் சண்டையிடக்கூடாது அல்லது நாம் சண்டை போட்டுக்கொள்ள கூடாது